வெல்கம் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அன்னைக்கு சரியா 2006 மைசூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1-1:30 மணி அளவில் யாருமே இல்லாத கருகும்முன்னு இருக்கிற அந்த ஒற்றை வழி பாதையில் ஒரு 4 பசங்க அவங்க கிட்ட இருக்கிற 2 பைக்கை ரொம்ப பயத்தோடையும் பதற்றத்தோடையும் அந்த பாதையில் வேக வேகமாக தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் தூரத்தில் ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் ஒரு பயத்தோடையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஒரு வயசான ஆள் ஒருத்தர் சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பாதையில இந்த நள்ளிரவு நேரத்துல யார் இந்த ஆளு இந்த இடத்துல நின்று சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ரொம்பவுமே பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று சுழண்டுட்டு வந்துட்டு இருக்குது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆளும் அந்த காத்தோட காத்தா சேர்ந்து அதே இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு. அன்னைக்கு சரியா 2006 மைசூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 4 பசங்க ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல், காலேஜ்னு எல்லா இடத்துக்குமே ஒண்ணா தான் போயிருக்கிறாங்க. ஒண்ணா ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இந்த பசங்க எல்லாத்துக்குமே காலேஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருது. அவங்க எல்லாருமே ஒரே ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாங்க. மைசூர் டவுன்ல இருக்கிற ஒரு சின்ன ஃபேக்டரியில இந்த பசங்க எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி லைஃபும் ரொம்பவுமே ஜாலியா போயிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அவங்க ஃபேக்டரியில அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு தாட்டி விட்டுடுறாங்க. இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. ஒரு 3 நாளை கடந்துடுறாங்க. அப்படி கடந்ததுக்கு அப்புறமா இந்த பசங்களுக்கு பொழுதே போக மாட்டேங்குது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேங்கில் இருக்கிற சுப்பாராவ் அப்படிங்கிற அந்த பையனோட வீட்டில் ஒரு டெக் வச்சுருந்துருக்காங்க. ஏதாவது புதுப்படத்தோட சிடி இது போட்டு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே அந்த பையனோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த சிடி வச்சிருக்கிற ரேக்ல எல்லாம் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது புது சிடி எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா படத்தையுமே அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமா சரி டவுனுக்கு போய் ஏதாவது புது படத்தோட சிடி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அவங்க கிட்ட பைக்கும் இருக்குது. அந்த கேங்கில் இருக்கிற ஒரு 2 பசங்க பைக் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 4 பசங்களுமே அந்த பைக்கில் ஏறி டவுனுக்கு போகிறாங்க. டவுனுக்கு போய் அந்த சிடி கடையில் இறங்கி உள்ளே போகும்போது அந்த சிடி கடைக்குள்ளே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் இவங்களுக்கு ஹாய்ன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த பையனும் இவங்க கூட படித்த பையன் தான். இப்போ ஒரு சிடி கடை வச்சிருக்கிறான். அந்த பையன்கிட்ட போய் ஏதோ புது படம் வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே கேட்குறாங்க. இல்லடா எல்லாமே பழைய படம் தான். அடுத்த மாதம் தான் புது படங்கள் எல்லாமே வருதுன்னு அந்த பையனும் சொல்கிறான். இது கேட்டோடனே இந்த பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. இல்லடா ரொம்பவுமே போர் அடிக்குது. ஃபேக்ட்ரியில் வேற எங்களுக்கு லீவ் கொடுத்து ஆட்டி விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது. எப்படியே டைம் பாஸ் ஆகணும். நாங்கள் எதாவது பார்க்காத படம் எதாவது இருந்ததுன்னா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட ஒரு படம் இருக்குது. ரொம்பவுமே பழைய படம். அது இது வரைக்கும் யாருமே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க. அது வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் ரொம்பவுமே பயமாக இருக்கும். பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த சிடியை இந்த பசங்க கிட்ட கொடுத்து தாட்டி விடுறான். இதுக்கப்புறமா இந்த பசங்க எல்லாருமே சுப்பாராவோட வீட்டுக்கு அந்த கேசட் போட்டு படத்தை பார்க்குறாங்க. அப்படி அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சீனும் அப்படியே தாறுமாறாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்பவுமே பயமுறுத்தும் வகையில் இருக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது அப்போதான் ஓஜோ போர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. உள்ளே எடுத்துகிட்டு அந்த படத்துலேயே ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க. அந்த 4 பசங்க ஓஜோ போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா டோரு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஓஜோ போர்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மெழுகுவத்தி மட்டும் பற்ற வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த 4 பசங்களுமே 4 மூலையில் உட்காந்து கை கோத்துட்டு உட்காந்துருக்குறாங்க. சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க பின்னாடி ஏதோ கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அவங்களும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா அந்த பசங்க மறுபடியும் சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்க வீட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருந்த அந்த பல்பு வெடிச்சு சதுருது. இதை பார்த்தோன்னே அந்த பசங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. மறுபடியும் அந்த பசங்க சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ, சார்லி கம், சார்லி கம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த படத்தில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது மறுபடியும் இவங்க பின்னாடி ஏதோ ஒன்று சரக்குன்னு கிராஸ் ஆகி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை அந்த பசங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஓஜோ போர்டு கிட்ட ஏதோ ஒரு கருப்பான ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவம் நெருங்கிட்டு இருக்குது பொறுமையாக. அந்த சத்தம் இந்த பசங்களோட காதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குற மாதிரியான விசுவல்ஸ் காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த பசங்களும் ரொம்பவுமே பயந்து பின்னாடி திரும்பும்போது டக்குன்னு அந்த கருப்பான ஒரு உருவம் இந்த பசங்க எல்லாத்தோட பேசியும் மறைச்சு அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர மாதிரியான விசுவல்ஸ் காமிச்சு
அப்படியே அந்த படத்த முடிச்சிடுறாங்க. இத பார்த்து அந்த பசங்கள்ல இருந்த 2 பசங்க அப்படியே கத்திர்றாங்க. ஏன் அப்படின்னா, படம் அந்த அளவுக்கு பயமா இருந்திருக்கு. இதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப பயத்தோடயும், ஷாக்கிங்கோடயும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, "டேய் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாரி ஒரு படம் பார்த்துருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த கேங்ல இருக்கிற மெயின் கேரக்டரான ராம்ஜி அப்படிங்கிற ஒரு பையன், "ஏன் நம்ம இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது?" அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே கேட்கறான். ஏன்டா படத்துல பார்க்கறதுக்கே இவ்ளோ பயமா இருக்குது. நேர்ல பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, இந்த பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. டேய் படத்துல ஒரு கான்செப்ட்டுக்காக அந்த மாரியான விஷயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. நிஜத்துல அந்த மாரியான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். இத கேட்டுட்டு இருந்த அந்த பசங்களுக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்ல. அப்படி விளையாடுற மாரி இருந்தாலும், நம்மளோட வீட்ல வச்சு அந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அந்த பசங்கலாம் கேட்கறாங்க. இதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, "நம்ம வீட்ல வச்சு விளையாட போறோம்ன்னு யார் சொன்னா?" அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அப்புறம் எங்க வச்சு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவுமே பயமா யாருமே இல்லாம, நொடிக்கு நொடி நமக்கு வந்து அப்படியே ஈரக்குலையே கையில இருக்கிற மாரியான ஒரு இடத்துல நம்ம விளையாடணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்படின்னா சுடுகாட்ல தான் நம்ம போய் வச்சு விளையாடணும்னு அந்த கேங்ல இருக்கிற ஒரு பையன் சொல்லும்போது, ஓகே நம்ம அங்கேயே போய் விளையாடலாம் சூப்பர் லொகேஷன்னு அந்த பையன் சொல்லும்போது, அந்த 3 பேருமே ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகுறாங்க. டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன். நீ என்ன அதே விஷயத்த புடிச்சுக்கிட்ட? நைட்டு அது மட்டும் இல்லாம சுடுகாட்ல போய் உட்கார்ந்து விளையாட முடியுமா? நெனச்சு பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். தயவு செஞ்சு அந்த மாரிலாம் பேசாத அப்படின்னு அந்த பையன் சொல்றான். டேய் சும்மா தான். பேயெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பலாம் பயப்படாத அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். சரி எப்போ போறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவுல எல்லாருமே சுடுகாட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. சரி வீட்ல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அந்த பசங்கலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நைட் ஷோ படத்துக்கு போறோம் அப்படின்னு வீட்ல எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிருங்க. எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறமா அந்த 3 பசங்களும் என்ன பேசுறாங்கன்னா, இவன் உண்மையாலுமே விளையாட்டுக்காக தான் சொல்றானா? இது ஏதாவது செய்ய போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எதுவும் ஆகாது. சும்மா ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பசங்களும் பின்னாடி நடக்க போற விபரீதத்த முன்னாடியே நெனச்சு பார்க்காம தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறமா ஓஜா போர்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, அது என்ன சும்மா அந்த படத்துல காமிச்ச மாரி ரஃப்பா ரெடி பண்ணுங்க போதும் அப்படின்னு அந்த பசங்களும் பேசிட்டு எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் நைட்டு இவங்க பிளான் பண்ண மாரியே ஒரு 9 மணி அளவுல அவங்க வீட்ல எல்லாத்துக்கிட்டயுமே நைட் ஷோ படத்துக்கு போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிட்டு, அந்த பசங்க எல்லாருமே அந்த 2 பைக்ல ஏறி அந்த சுடுகாட்ட நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது அந்த வழியா 1, 2 நபர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்தோனே இது சரியான நேரம் இல்ல. நம்ம டவுனுக்கு போயிட்டு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துரலான்னு கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா டவுனுக்கு போயிட்டு அவங்க 4 பேருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்களாமா. குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி, முட்டை, அது மட்டும் இல்லாம வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. இவங்க ரிட்டர்ன் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிருது. 11 மணிக்கு வந்து அந்த சுடுகாட்டுல இறங்கி எங்க உட்கார்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது, அந்த சுடுகாட்டுல ஃபுல்லாவே முட்புதர்களும், அது மட்டும் இல்லாம மண்டையோடு சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கசகசன்னு இருக்குது. அப்படி அந்த இடத்த தேடிட்டு இருக்கும்போது, அந்த சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கல்லறை இருக்குது. அந்த கல்லறை எல்லா கல்லறைகளையுமே விட ரொம்பவுமே அகலமாவும், பெருசாவும் இருக்குது. 4 பேருமே தாராளமா அந்த கல்லறையில உட்காரலாம். அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஸ்பேசியஸா இருக்கு. இதுக்கப்புறமா அவங்க 4 பேருமே அந்த கல்லறைய சுத்தம் பண்ணி, அந்த கல்லறைக்கு மேல அவங்க வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டிலு, அதுக்கப்புறம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையுமே எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12:15 ஆயிருது. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே கை கழுவிட்டு வந்து அந்த ஓஜோ போர்ட எடுத்து வச்சு 4ஆம் மூலையில 4 பேரும் உட்கார்றாங்க. இதுக்கப்புறமா ஒரு மெழுகுபத்தியும் பத்த வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு அமாவாசையும் கூட. அந்த நள்ளிரவு நேரத்துல இந்த பசங்க ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் அந்த பசங்க இவ்வளவு நேரமாவே உட்கார்ந்துருந்திருக்காங்க. அந்த டார்ச் லைட்ட ஆஃப் பண்ண உடனே அந்த சுடுகாட்டுல எந்த ஒரு விஷயமுமே தெரியல. ரொம்பவுமே கருகும்னு இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க ஃபேஸ் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் ரொம்பவுமே கம்மியா இருக்குது. இதுக்கப்புறமா அந்த பசங்க 4 பேருமே அவங்களோட கைய கோத்துட்டு, அந்த போர்டு மேல ஒரு சின்ன காயின வச்சு, "சார்லி வேர் ஆர் யூ? சார்லி வேர் ஆர் யூ? சார்லி கம் கம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா கூப்பிட்டுருக்காங்க. எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. இந்த பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஏமாற்றமா இருக்குது. "பாத்தியா நான் சொன்னேன்ல இதெல்லாம் சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, "ஏன்டா அத நம்ம பார்த்தது வெளிநாட்டு படம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல சொன்னா அந்த பேய்க்கு புரியும். நம்ம நாட்டுல இருக்கிற பேய்க்கு நம்ம மொழியில சொன்னா தானே புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பசங்க எல்லாமே கன்னடத்துல
யாராவது இங்க இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யாராவது இங்க இருக்கீங்களா யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது யாராவது இங்க இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த காயினை நகர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க. இவ்வளோ நேரமா ஒரு காத்து கூட அடிக்காம ரொம்பவுமே கருகும்முன்னு ரொம்ப அமைதியா இருந்த அந்த சுடுகாட்டுல மெல்ல மெல்லமா சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனசுக்குள்ள பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அந்த பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாராவது இங்க இருந்தீங்கன்னா அந்த காயினை நகர்த்துங்க, எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த காயின் வந்து நகர்ற மாதிரியே இல்லை. பார்த்தீங்களா இந்த பேயெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டா ஆடிட்டு பொறுமையா நகர ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு அப்படியே ஈரக்குலையே இல்ல. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ராம்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, "இவ்வளோ நேரமா காத்து இல்லாம இருந்தது. இப்ப காத்தும் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. அதனால கூட இந்த விஷயம் நடந்திருக்கலாம்னு" சொல்லி ராம்ஜியும் சொல்றாரு. இத அந்த பசங்களும் ஒரு வழியா ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா, "உண்மையாலுமே நீ ஆத்மா தானா? இல்ல காத்துனால நகர்ந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஒரு கேள்வியான ஃபார்மேட்ல அந்த ஆன்மா கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது, மறுபடியும் அந்த காயின் எந்த இடத்துல இருந்து வந்ததோ, அதே இடத்துக்கு திரும்பி போகுது. இத பார்த்த உடனே அந்த பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள இந்த பசங்க எல்லாமே தள்ளப்படுறாங்க. ராம்ஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, அந்த பசங்களும் மறுபடியும் மறுபடியும் அத ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "நீ உண்மையாலுமே ஆன்மா தானா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொஸ்டின கேட்கவும், எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. "சரி உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே பலமா காத்து வீச ஆரம்பிக்குது. அப்படி காத்து வீசும்போது அந்த போட்ல வச்சிருந்த காயின் அப்படியே பறந்து போய் ராம்ஜியோட மடியில விழுந்துருது. இத பார்க்கும்போது ராம்ஜிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எதுவுமே புரியல. இதுக்கப்புறமா ராம்ஜி மறுபடியும் அந்த காயின் எடுத்து போர்ட்ல வச்சுட்டு, "உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு" மறுபடியும் கேட்கறாரு. ஒரு நிமிஷமா மறுபடியும் மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது, மறுபடியும் அந்த காயின் பலமா காத்து வீசி ராம்ஜியோட மடியிலேயே போய் விழுகுது. இந்த விஷயம் மறுபடியும் ரொட்டேட் ஆன உடனே, ராம்ஜிக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஒருவேளை இந்த ஆன்மா என்னத்தான் வேணும்னு சொல்லுதோ என்னமோன்னு சொல்லிட்டு, ராம்ஜியும் ஒரு பயத்தோடயே மறுபடியும் அந்த காயின எடுத்து அந்த போர்ட்ல வைக்கிறாரு. இப்ப வேற யாராவது கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு ராம்ஜி ஒரு பயத்தோடயே உட்கார்ந்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா சுப்பராவும் உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. மறுபடியும் ஒரு 2, 3 நிமிஷம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு காத்து அடிச்சு ராம்ஜியோட மடியில போய் அந்த காயின் விழுகுது. இத பார்த்த உடனே பசங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்குது. கன்ஃபார்ம் வந்து இது ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கேம் வந்து டேஞ்சர் அப்படிங்கிறத அந்த பசங்க புரிஞ்சுட்டு, சரி இதுக்கு மேல இந்த கேம் வந்து ப்ளே பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே கேம் ஓவர். நீ உன்னோட இடத்துக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. அந்த காயின் நோ அப்படிங்கிற இடத்துக்கு போய் நிக்குது. இத பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்பவுமே பலமா துடிக்க ஆரம்பிக்குது. "நாங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு போறோம். நீ உன்னோட வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இந்த பசங்க எல்லாரும் சொல்றாங்க. "நோ லெட்ஸ் ப்ளே" அப்படின்னு அந்த போர்ட்ல வந்து ஒரு வார்த்தையும் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த லெட்ஸ் ப்ளே அப்படிங்கிற இடத்துக்கு போய் நிக்குது அந்த காயின். "நோ எங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல. நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு இந்த பசங்க எல்லாத்தையுமே பின்னாடி எது கிராஸ் ஆகி போகுது. இத உணர்ந்த இந்த பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த பசங்களுக்கு தெரியல. இந்த பசங்க எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமுமே இல்ல. அவங்களும் ஒரு பயத்தோடயும் மறுபடியும் திரும்பி அந்த போர்ட பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த போர்ட்ல இருந்த காயின காணோம். அந்த காயின் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே ரொம்பவுமே பயத்தோட தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, காயின் இருந்தா தான் அந்த கேமையும் முடிக்க முடியும். அந்த காயின் தேடிட்டு இருக்கும்போது அந்த காயின் எங்கேயுமே இல்ல. இதுக்கப்புறமா அந்த காயின் உருண்டு வர மாரியான ஒரு சத்தம் கேட்குது. காயின் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கலாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கல்லறையோட அந்த பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கல்லறை டீட்டெயில்லாம் எழுதி வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து அப்படியே பொறுமையா அந்த காயின் உருண்டு வருது. இத பார்த்தோனே இந்த பசங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கிறது நமக்கு ரொம்பவுமே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்திலேயே அந்த ஓஜோ போர்டு எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு, இந்த பசங்க எல்லாருமே நம்ம கிளம்பலாம்னு சொல்லி முடிவெடுத்து, அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அந்த சுடுகாட்டுல இருக்கிற ஒரு புளிய மரத்துல ஒரு ஊஞ்சல் இருக்குது. அசையாம அப்படியே நின்னுட்டு இருந்தது. இப்ப பலமா காத்து வீசுறதுனால, இப்ப யாரும் உட்கார்ந்து ஆடுற மாதிரி மேலயும் கீழயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது.
இத பார்க்க இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்ததுனால, இந்த பசங்க இனிமேல் இங்க இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர்ன்னு சொல்லிட்டு, வேகமா அவங்களோட வண்டிய நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட வண்டிய ஸ்டார்ட் ட்ரை பண்றாங்க. 2 வண்டியுமே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போணும். 5 கிலோமீட்டர் போனா தான் அவங்க வீட்டுக்கே போய் சேர முடியும். அதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய பாதைகளுமே கிடையாது. லைட் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, வீடுகள் இல்ல. ஒரு தனிமையான பிரதேசத்துல இருக்கிற மாரி தான் சுடுகாடு வந்து அமைஞ்சிருக்குது. பனிமூட்டத்தோட இருக்கிற அந்த நள்ளிரவுல இந்த பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. வேற வழி இல்ல. எப்படியாவது இந்த வண்டிய தள்ளிட்டாவது போயிரலாம்னு சொல்லிட்டு, அந்த பசங்க அவங்க கையில இருந்த அந்த ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போக இருட்டு இன்னுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மணி ஒரு 1 மணி ஆயிருச்சு. அவங்க ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. அப்படி தாண்டி வரும்போது, அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படி திரும்பும்போது இந்த பசங்க எல்லாருமே அட் அ டைம்ல திரும்புறாங்க. இது கவனிச்ச உடனே இந்த பசங்க எல்லாருமே ஏன்டா திரும்புனன்னு 4 பேருமே 4 பேத்துக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இல்ல யாரோ ஃபாலோ பண்ணி வர மாரியான ஒரு எண்ணங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதனால பின்னாடி திரும்பி பார்த்தேன்ட்டு எல்லாருமே ஒரே மாதிரியான சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சீக்கிரமா நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு, அந்த பசங்க வேகமா அந்த பைக்க தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது, தூரத்துல ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்னுட்டு இருக்குது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே ரொம்பவுமே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமா கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறமா, ஒரு வயசான ஆள் ஒருத்தர் நின்னு சுருட்டு புடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நள்ளிரவு நேரத்துல யாருமே நெருங்க பயப்படுற இந்த சுடுகாட்டு பாதையில, யார் இந்த ஆளு இப்படி நின்னு சுருட்டு புடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாரும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது, இந்த பசங்க பின்னாடி இருந்து ஒரு சூறாவளி காற்று மாரி ஒரு சுழல் காற்று அவங்க முன்னாடி போயிட்டு இருக்குது. இந்த காத்தும் போகுது, இந்த ஆளும் அசையாம நின்னுட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த காத்தோட காத்தா அங்க நின்னுட்டு இருந்த ஆளு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இத பார்த்தோனே பசங்களுக்கெல்லாம் ஈரக்குலையே இல்ல. டக்குன்னு அந்த பைக்க கீழ போட்டு வேகமா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த 4 பசங்களுமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கதவ பட்டன்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்த கேட்ட உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே பயந்து போய் வந்து கதவ தொறக்குறாங்க. கதவ தொறந்து "என்னப்பா ஆச்சு? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பசங்க எதுவுமே பேசாம டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாங்க. ராம்ஜியோட பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "என்னப்பா என்னாச்சு? ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராம்ஜி எதுவுமே பேசாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டுருக்கிறாரு. சொன்னாலும் நம்மள திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு போய் படுத்துடுறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2, 2:30 மணி அளவுல ராம்ஜிக்கு சுத்தமா தூக்கமே வரல. அப்ப நடந்த அந்த விசுவல்ஸ் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது. ராம்ஜி ரொம்பவே பயத்தோட அந்த தலகாணிய இறுக்கமா கட்டி பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு காயின் அப்படியே பொறுமையா உருண்டு வந்து ராம்ஜியோட கால்ல பட்டு அதே இடத்துல விழுந்துருது. இத பார்த்த உடனே ராம்ஜிக்கு ரொம்பவுமே ஷாக்கிங். இந்த காயின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? அந்த காயின் அங்கேயே போட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ராம்ஜி ரொம்பவுமே பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கதவு பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் நிக்கிற மாதிரியான விசுவல்ஸ் அவருக்கு தெரியுது. ராம்ஜி ஒரு பயத்தோடயே பொறுமையா அவர் கை பக்கத்துல இருந்த சுவிட்ச் பாக்ஸ்ல அப்படியே லைட்டை போடுறாரு. லைட்டை போட்ட உடனே ஒரு கருப்பான ஒரு உருவம் அந்த இடத்துல இருந்து அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான விசுவல்ஸ் அவரோட கண்ணுக்கு தென்பட்டதுனால அவர் மறுபடியும் கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே ராம்ஜியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்ன பண்ண, ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராம்ஜியை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ராம்ஜியும் நைட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே ராம்ஜியோட அப்பா பலார்னு ராம்ஜியை ஒரு 2 அடி அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸும் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட இருந்து பசங்களை கூப்பிட்டு போறாங்க. இதுக்கப்புறமா ஒரு மடம் மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் அந்த பசங்களை கூப்பிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மடத்துக்குள்ள போகும்போதே அங்க உட்காந்துருக்கிற ஒரு வயசான ஒரு ஆள் ஒருத்தர் இந்த பசங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவையில்லாம திமிரெடுத்து போய் மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பசங்களுக்கு மறுபடியும் பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படியாவது பசங்களை அந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது, அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அந்த ஆளும் சொல்றாரு. "என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்ல கண்ணீரோட பேசிட்டு இருக்கும்போது, "நான் சொல்ற விஷயத்த இந்த பசங்க செஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்துலேருந்து வெளிய வந்துரலாம்" அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்படி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நேத்து நைட்டு உண்மையாலுமே என்னதான் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட கேட்கும்போது, அந்த பசங்க எல்லாருமே ஒரு திருட்டு முடிக்கிறாங்க. இத கவனிச்சுட்டு இருந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே, "நேத்து நைட் நடந்த விஷயத்த எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டோமே சாமின்ட்டு" அவங்களும் சொல்றாங்க. "இல்ல உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க" அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. "அப்படி என்னதான்டா பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே சத்தம் போடுறாங்க.
அப்பதான் அந்த பசங்க நேத்து நடந்த உண்மையான விஷயத்தையே சொல்றாங்க. இந்த பசங்க எல்லாருமே கொஞ்ச நேரமா அந்த ஓஜோ போர்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது பேய் வராத காரணத்தினால அந்த பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சமாதி மேலேயே யூரின் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரமா கூப்பிடுறோமே, கூப்பிட்டு ஒரு மரியாதைக்காவது வரமாட்டியான்னு சொல்லிட்டு, போதையில அவங்களையே அறியாம அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஆன்மா இவங்கள பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. இத கேட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகி, இந்த பசங்கள அங்கேயே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் விளையாடக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது சாமின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, ஒரு சரக்கு பாட்டிலையும், ஒரு பிரியாணி பொட்டலத்தையும் எடுத்துட்டு போய் பிரிச்சு அங்க வச்சுருங்க. வச்சுட்டு நேத்து நைட்டு ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சுடு. இனிமேல் இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள யாருக்குமே பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல தொடர வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயமா இருக்குது. எங்களை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த போர்ட அதே இடத்துல எரிச்சிருங்க அப்படின்னுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அது எப்படி சாமி அந்த நைட் டைம்ல மறுபடியும் போய் அந்த இடத்துல எரிக்க முடியும் அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு, வேற வழி இல்ல. இத பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. போயிட்டு வந்து நீ நாளைக்கு பாருங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அவரும் சொல்லி தாட்டி விட்டுர்றாரு. இந்த பசங்கள்லாம் ரொம்ப பயத்தோட வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே இப்போ உண்மைய சொல்லிட்டுன்னு சுடுகாட்டுக்கு போறாங்க. போயிட்டு ரொம்ப பயத்தோடயே கிட்டத்தட்ட நைட் ஒரு 12:30 மணி அளவுல வேக வேகமா அந்த சாராய பாட்டில் மற்றும் அந்த பிரியாணி பொட்டலத்த பிரிச்சு வச்சுட்டு, அந்த கல்லறையில இருக்கிற ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. "தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நேத்து நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாரியான விஷயத்த நாங்க மறுபடியும் செய்ய மாட்டோம். யாருக்குமே பண்ண மாட்டோம். இந்த விளையாட்ட வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு" சொல்லிட்டு அந்த போர்ட அதே இடத்துல எரிச்சு அங்கேயே போட்டுட்டு, திரும்பி பார்க்காம திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அன்னைக்கு நைட்டு இந்த பசங்கள்லாம் போய் அந்த சுடுகாட்ல பண்ண விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா கனவாவே வந்துட்டு இருந்திருக்குது. இதுக்கப்புறமா இவங்களுக்கும் வேலையெல்லாம் கிடைச்சு போனதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருது. அந்த வழியா அதுக்கப்புறமா அவங்க யாருமே போறதில்ல. அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவங்க கையில வச்சிருந்த ஒரு சின்ன கேமரால எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, அவங்க எடுத்து பார்க்கும்போது அந்த வீடியோ ஃபுல்லாவே பிளர்ரா தான் இருந்திருக்குது. அந்த வீடியோல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. சரி, இதுக்கப்புறமா அன்னைக்கு நடந்த சம்பவங்களோட நினைவுகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட டெலீட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறந்து போனவங்க எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு சாமிக்கு ஈக்குவலான ஒருத்தங்க தான். ஏன் அப்படின்னா, அவங்க இறந்து போனவங்க இடத்துல தான் வந்து நம்ம சிவலிங்கத்த வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவங்கள வந்து சாமியா கும்பிடுறோம். அது மட்டும் இல்லாம வீட்ல ஒரு கடவுளாவே வச்சு கும்பிட்டுருக்குறோம். இப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கே உரிய இடமான அந்த கல்லறையில போயி, அந்த பசங்க இப்படி பண்ண தப்புனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள யாரும் மறுபடியும் பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள நம்ம சேனல்ல பதிவிட, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற Instagram லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி, அதில வாய்ஸ் நோட் இல்ல அப்படின்னா, சேட்டிங்ல கூட பதிவிடலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை, தேங்க்ஸ் டூ கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.